ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போறோம். ஸோ அது பிராண்ட் என்ன ரேட், அது எப்படிலாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆக்சுவலா நான் பிரைடல், நான் பிரைடல் எல்லாமே மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஈவெண்ட்ஸ்க்கு என்ன புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நான் மேக்கப் போடணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி தரேன். ரொம்ப சூப்பராகவே மேக்கப் பண்ணி தரேன். ஸோ என்னோட பிரைடல் வேனிட்டியில நான் ஃபர்ஸ்டா யூஸ் பண்ற ஒரு ப்ராசஸ் என்னன்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர சொல்லுவோம் கிளைண்ட்டை. இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நமக்கு 2 ஸ்டெப் நம்ம தடுக்கலாம். என்னென்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபேஸை கிளென்சிங் பண்ணுவோம். அதுக்கப்புறமாட்டுக்கா டோனர் வச்சு நம்ம நல்லா தொடச்சி எடுப்போம். நம்ம ஃபேஸ்ல இருக்க டர்ட்டி செல்ஸ், அதுக்கப்புறம் எல்லா இம்பியூரிட்டிஸையும் இது சூப்பரா எடுக்கும். இது இந்த 2 ப்ராசஸ். ஸோ அந்த 2 ப்ராசஸையும் கட் டவுன் பண்றதுக்காக நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம். அது நல்ல ஃபேஸ் வாஷா இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த 2 ஸ்டெப்பையும் கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும், மாய்ஸ்சரைசர் ஸ்டெப்புக்கு. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் நம்ம கட் பண்றதுக்கு என்ன பிராண்ட் வச்சு நம்ம இது பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரஜெனாவோட டீப் கிளீன் ஜென்டில் ஃபோமிங் கிளென்சர் வச்சு தான் நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி தான் அந்த 2 ஸ்டெப்பையும் நான் கட் டவுன் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் நெக்ஸ்ட் போவேன். ஸோ உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிரைடல் ஒர்க் பண்ணுறீங்க, பிரைடல் ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிளைண்ட்டு கிட்ட இது கொஞ்சம் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான் நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர்லேருந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு வேலை ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப டர்ட்டிஸ் இல்லை இம்பியூரிட்டிஸ், அவங்க கிட்ட டெட் செல்ஸ் அதிகமா இருக்கு, ஃபேஷியலா பண்ணாம இருக்காங்கனாலுமே ஒரு பிரைட்னஸ் அவங்களோட ஃபேஸ்ல நல்லாவே கொடுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு பேஸ் அவ்வளோ சூப்பரா ஃப்ளாலெஸ்ஸா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த பர்டிகுலரா நியூட்ரிஜெனா பிராண்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இதுவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, டீப் கிளீன் ஜென்டில் ஃபோமிங் கிளென்சர். ஸோ ஃபோமிங்னும் போதே எப்பவுமே நல்லாவே ஒரு பிரைட்டன் கொடுக்கும் நம்ம ஸ்கின் டோன்ல. ஸோ டெய்லி யூஸ்க்குமே அவ்வளோ சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபார் நார்மல் டு சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆயிலியா இருக்கவங்க ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு நல்லா ஃபோமிங் போட்டாலே அவங்களுக்கு சூப்பராக மாய்ஸ்சராக இருக்கும் அவங்களோட ஸ்கின்னு. ஸோ அதனால நார்மல்ல இருந்து சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னும் போகலாம். ட்ரை ஸ்கின் மட்டும் கொஞ்சம் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வாங்குங்க. ஏன்னா ஃபோமிங் கண்டென்ட் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ணி கொடுத்துரும் ஸ்கின்னை. அதனால மட்டும் எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மற்றபடி நார்மல் ட்ரைனஸ் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பராகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்க அந்த டெட் செல்ஸ் கூட ரிமூவ் ஆகுது. அது இல்லாமல் நம்மளுக்கு டீப்பா போயிட்டு நம்மளோட ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது, நல்லா கிளீன் பண்ணி கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது நம்மளோட ஸ்கின் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மாய்ஸ்டா வச்சுக்குது நம்மளோட ஸ்கின்னை. மாய்ஸ்டா வைக்கும் போது நம்மளுக்கு ஈரப்பதமா நம்மளோட ஸ்கின் இருந்தாலே அது ரொம்ப க்ளோவிங்கா இருக்கும் நம்மளோட ஃபேஸ். ஸோ காலைல ஒரு 6 மணிக்கு நீங்க உடம்பு குளிக்கும் போதே ஃபேஸுக்கு எந்த சோப்லாம் யூஸ் பண்ணாம இது போட்டு நீங்க அப்ளை பண்ணி நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 4 இல்லை 5 வரைக்குமே நல்லாவே இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல. ஸோ அதே மாதிரி நைட்டு நீங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போதும். ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும் டெய்லி. ஸோ இது ஃபோமிங்ன்றதுனால நம்ம கொஞ்சமாக எடுத்தாலே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாது. இது ரொம்ப பெரிய பெனிஃபிட்ஸு. ஸோ இது டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டடான ஒரு ப்ராடக்ட். ஸோ நம்ம டாக்டர் டெர்மட்டாலஜிஸ்டே இதை டெஸ்ட் பண்ணி இது ப்ரூவ் நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது 8% ஆஃப் அமினோ மிசிலர் அது இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா இதோட பிஹெச் எவ்வளோனா ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு. பிஹெச் ரொம்ப அதிகமாக கிடையாது. ஸோ அதனால முக்கியமாக இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது 99% டர்ட் நம்மளோட ஸ்கின்ல ரிமூவ் பண்ணி கொடுக்கும். மாய்ஸ்டராக வச்சுக்கும் நம்மளோட ஸ்கின்னை. ஸோ மாய்ஸ்டர் நம்ம ரொம்ப முக்கியம் நம்மளோட ஸ்கின்னுக்கு. அப்போதான் ரொம்ப ஹெல்த்தியாகவும் க்ளோவிங்காகவும் இருக்கும் நம்மளோட ஸ்கின்னு. அதே மாதிரி இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 345 ரூபாய் தான், 345 rupees. இது ஒன்று 345 கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை நம்ம ஒரு 4 to 5 month வச்சு செய்யலாம். அந்த அளவுக்கு நல்லா யூஸ் ஆகும். கொஞ்சமாக எடுத்தாலே இது ஃபோமிங் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும் ஃபேஸை. ஸோ இது ரொம்பவே நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஃபேஸ் வாஷ். கண்டிப்பாக நீங்களுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட யூசேஜ் எப்படி, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
போதும், இவ்வளோ போதும். துண்டு எடுத்துட்டு நல்லா ஃபேஸில் வந்து அங்கங்கே டாட் மாதிரி வச்சுட்டு நல்லா ஜென்டலாக மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியுதா நல்லா ஃபோமிங் வருது. ஸோ வந்து நல்லா மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டர்ட்ஸ் இருக்கும்னு தெரியல, இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த சைட்ஸில் இங்கெல்லாம் வந்து நிறைய டர்ட்ஸ் வந்து போயிட்டு நல்லா வந்து போயிட்டு உட்காந்துக்கோ. ஸோ வந்து அங்கெல்லாம் வந்து நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் தான் அப்ளை பண்ணேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நல்லா எவ்வளோ ஃபோமிங் வருதுன்னு சொல்லிட்டு. இப்படி யூஸ் பண்ணும்போது ரெகுலராக 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே வந்து இது காலி ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 மந்த் ஆகும். பிரைடல் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுத்தாலே போதும். அவங்க வந்து ஃபுல் ஃபேஸுமே வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இது நீங்கள் பண்ணுறதுனால நான் சொன்ன மாதிரி வந்து கிளென்சர் வந்து டோனர் வச்சு நம்ம ஸ்டெப் வந்து 2 ஸ்டெப்புமே அவாய்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம கொடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து டக்குன்னு நம்ம வந்து மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணி நம்மளோட பிரைடல் ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸிங் ரேஞ்சுக்கு வந்து இவ்வளோ வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நான் போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். நான் எந்த ஃபில்டரும் யூஸ் பண்ணல இதில். ஸோ வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஒரு க்ளோவிங் கிடைக்கிறத விட நல்லா ஒரு பளிச்சுன்னு இருக்குது. பட் வந்து ஸ்கின் வந்து ட்ரை பண்ணலை. நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது நல்லா மாய்ஸ்டாக இருக்குது. ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு மாதிரி என்னோட ஃபேஸில் வந்து ஒரு பிரைட்னஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோனுமே வந்து நல்லா ஈவனாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப குட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த பிம்பிள்ஸும் வராது, எந்த அன்ஈவனான ஒரு ஸ்கின் டோன் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வராது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ரெகுலராக நம்ம மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் நல்ல ஒரு பிராண்டடாக யூஸ் பண்ணிங்கனாலே நல்ல ஒரு ஸ்கின் கேர் தான். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் என்ன ஷேர் பண்ணணும், ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ சஜஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவும் பண்ணுறேன். அதே மாதிரி நான் வந்து பிரைடல் நான் பிரைடல் எல்லா மேக்கப்ஸும் வந்து சூப்பராக பண்ணித்தரேன் உங்களுக்கு. உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நான் புக் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல் செலிபிரிட்டீஸ்.